கண்டதை கற்பவன் பண்டிதனாவான். இது சான்றோர் வாக்கு. இங்கு கற்றல் என்பது வெறும் வாசிப்பதோ தெரிந்து கொள்வதோ மட்டுமல்ல. வாசித்ததை இயல்பான சூழ்நிலைகளில் உபயோகிப்பது, அதன் வழியே பெற்ற அனுபவத்தில் அதில் கைத்தேர்ந்தவராக மாறுவது. இது கேட்க ஏதோ பெரிய செயல்முறையாக தோன்றலாம். ஆனால் இதுதான் மனித இயல்பு. தீ என்றால் சுடுமென்று பிறர் சொல்ல கேட்பது கற்றல். ஒருமுறை தொட்டு பார்ப்பது அனுபவித்தல். அந்த தீயின் வெப்பத்தை உணர்ந்து சமைக்கவும், தீயின் ஒளியை உணர்ந்து இருளை போக்கவும், தீயின் சுடும் தன்மையை உணர்ந்து நம்மை சில நேரங்களில் காப்பாற்றிக் கொள்ளவும், ஒருவரை காயப்படுத்தவும், இன்னும் எத்தனையோ செயல்களுக்கு உபயோகப்படுத்தலாம் என்று அறிவதும் கைத்தேர்தல். மூளை செயல்படும் முறையே இதுதான். கற்றல், அனுபவித்தல், கைத்தேர்தல். ஓரறிவோ ஆறறிவோ அறிவின் இந்த செயல்முறை ஒன்றுதான். கற்றல், அனுபவித்தல், கைத்தேர்தல். இதுதான் இயல்பு. இதற்கு தனியே பயிற்சி எதுவும் தேவையில்லை என்பதே உண்மை. நீரினுள்ளே சுவாசிக்க பழகிய மனிதர்களும் உண்டு, மரமேறும் மீன்களும் உண்டு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் அ டிஸ்கவரி, நாட் அன் இன்வென்ஷன். காலப்போக்கில் அவ்வியல்பை நாம் எங்கோ சிறிது தொலைத்துதான் விட்டோம். கற்றல் என்ற படியிலேயே பெரும்பாலும் தங்கிவிடுகிறோம். இதற்கு உண்மையில் சோம்பல் ஒரு காரணம் அல்ல. உலகமயமாதல் காரணமாக நாம் கற்று அனுபவிக்க இங்கு எக்கச்சக்க தகவல்கள் குவிந்துள்ளது. எது சார்ந்த விவரங்கள் வேண்டுமானாலும் அது இணையத்தில் நொடியில் கிடைக்கும் நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இணையம் தோன்றிய காலத்தில் அதன் மீதான மோகம் பலருக்கும் இருந்த போதிலும் அதை அணுகும் வசதி சிலருக்கே இருந்தது. அப்போது இணையத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்ய வெகு சிலருக்கே அனுகூலம் இருந்தது. இன்று அது தளர்ந்து யார் எதை வேண்டுமானாலும் பதிவேற்றம் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் வரலாற்றையும் இணையத்தில் வழி மாற்றி எழுதலாம். சோர்ஸ் என்று கேட்டால் இது என் சுதந்திரம் என்று பதில் வரும். அளவுக்கே என்றும் மரியாதை. பாசமோ பரிவோ கண்டிப்போ விவரமோ ஆலோசனையோ அவைலபிலிட்டியோ அளவாக கிடைக்கும் போதே அதன் மீது ஈடுபாடு அதிகம் இருக்கும். கொட்டி கிடக்கும் வளங்களை காண்பதே போதும் என்ற மனப்பான்மை பெரிதும் வளர்ந்திருக்கிறது. அதை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுவதற்குள் வேறு பக்கம் மனம் நகர்கிறது. காரணம், இட்ஸ் அவைலபிள் ஆல் த டைம் டு எவ்ரிபடி, accessible டு எனிபடி who is searching for it. தேடலின் முக்கியத்துவத்தை பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். இன்று சரியான தகவல் எது என்று தேடி கண்டுபிடிக்க தெரிந்தவனே எத்துறையிலும் முன்னேறுகிறவனாக இருக்கிறான். கண்டதை கற்று சரி எதுவென தெரிந்து அதிலே அனுபவம் பெற்று கைத்தேறும் அவன் ஒருவனே தலைவனாகிறான். சரியான கற்றல், அதை அனுபவித்தல், அதிலே கைத்தேர்தல் என்ற வழிமுறை சிறிது கடினமாவது இங்கேதானோ. எது சரி என்று யார் சொல்வது? அப்படி சொல்பவரை எப்படி நம்புவது? சில காலம் முன்பு வரை செய்தித்தாள்களை அப்படியே நம்பினார்கள். 90களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அந்த நம்பிக்கைக்கு புது முகம் ஒன்று கொடுத்தது. 2010க்கு அடுத்து ஏற்பட்ட வளர்ச்சிகள் நாம் நம்பிய பல முகங்கள் வெறும் முகத்திரைகள் என்று சொல்லிற்று. சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் அதிகமான காலகட்டத்தில் எது உண்மை எது பொய் என்ற பல விவாதங்கள் எழுந்து அடங்கியது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று என்றோ ஒருவர் சொன்ன மொழி இன்றும் உண்மையாக இருக்கிறது. கற்றவரெல்லாம் அறிந்தவர் அல்ல, ஆனால் அறிந்தவரெல்லாம் கற்று அனுபவித்து தெளிந்து கைத்தேர்ந்தவர். வள்ளுவன் வாக்கு. சென்ற இடத்தால் செலவிடா தீதிரிகி நன்றின் பால் உயிப்பதறிவு. விளக்கம். மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் பொய்களை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு.